வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்ன அழகன்பட்டி. இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து தினேஷ் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் நம்மள்ட்ட கொடுத்துருந்தாரு. இதில் வந்து அம்மிங் இஷ்யூ, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வைப்ரேஷன், ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர் பைனியரோட ஹோம் தேட்டரோட ஸ்பீக்கர் தான் இதில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆடியோ வந்து சரியாக எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி, அந்த ஆம்பிள்ஃபயரை நம்ம வந்து எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே கலட்டி ஃபுல்லாகவே வார்னிஷ் ஊற்றி பெயிண்டிங் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணிட்டோம். இதுதான் அந்த ஆம்பிள்ஃபயரு. நீங்கள் முன்னாடி பார்த்த ஆம்பிள்ஃபயருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க. இதை டோட்டலாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். அவர் எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்லி அனலாக் ஆம்பிள்ஃபயரு. அதாவது 5.1 இன்புட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்லி ஆக்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆம்பிள்ஃபயரோட ஃப்ரண்ட் பேனல் இது தாங்க. ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆடியோ டெஸ்டிங் ஹெட்செட்டில் போட்டு கேட்டு பாருங்கள். இந்த ஆம்பிள்ஃபயரில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டோட்டலாக நான் சொல்கிறேன். கிரே கலரில் ஃப்ரண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரே கலர்லேயும் நம்ம யூஎஸ்பி மாடல் ஃபுல்லாக ஸ்லாட்டில் வந்து கிளாஸ் டைப்பும் கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரிமோட் கிட்ட எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு சேனலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து, ஏன்னா வாட்டேஜ் கம்மி. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 வோல்ட்டு 24 வோல்ட்டில் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட வாட்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பைனீரோட சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து தவறு தான். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறையா கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்கிட்ட இந்த ஸ்பீக்கர் செட்டப் தான் இருக்குது, இதுக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. பட் நான் இருந்தாலும் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, கம்ப்ளைண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். பட் இது மட்டும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எதனால் அப்படின்னா, கஸ்டமர் வந்து அதுதான் வச்சுருக்காரு. அதனால் இன்னும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் ஆடியோ டெஸ்டிங் எல்லாமே பார்த்துட்டு இது ஓகே அப்படின்ற பட்சத்தில் இப்போ கஸ்டமர் எடுக்க வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம செக் பண்ணி காமிச்சிட்டோம், ஆடியோ எல்லாமே போட்டு காமிச்சிட்டோம். இந்த ஸ்பீக்கர் செட்டப் தான் இந்த ஆம்பிள்ஃபயரில் படிக்க போகுது. அதாவது கஸ்டமர் வந்து அடுத்து மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வாட்டேஜ் கூட உள்ள ஸ்பீக்கரே நான் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேனாசோனிக்கில் வந்து டவர் செட்டப்பில் 3 ஓம்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ்க்கும் சென்டர் வந்து 2 டியூட்டரும் ஒரு ஸ்பீக்கரும் உள்ள மாதிரி இதில் வந்து கஸ்டமர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தார். இது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கஸ்டமருக்கு போட்டு காமிச்சிட்டோம். ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்தவரை வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி 3 ஓம்ஸுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து 3 ஓம்ஸ் கண்டென்ஸில் இருக்குது. இந்த ஆம்பிள்ஃபயரில் தான் இது எல்லாமே ரன் ஆக போகுதுங்க. கஸ்டமருக்கு எல்லாமே டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா காரில் சப்வூஃபர்லேருந்து எல்லாமே போட்டு காமிச்சு கஸ்டமருக்கு கொடுத்து விட்றோம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ரீவொர்க் பண்ணணும், புதுமையாக பண்ணணும்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மகளே.